விஜயண்ணா, அண்ணா கூட சொல்லக்கூடாது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கரூர் விஷயம் சிபிஐ இருக்கு, யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சிபிஐ என்கொயரி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. அங்கே என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, என்ன பதில் சொல்லியிருப்பீங்க, அதனோட ஒரு பகுதி தான் இது. அதை நல்லா புரிஞ்சிக்க முடியுது. எல்லாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது. இந்த உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, அதாவது ஒரு கேள்வி சொல்ல முடியாது, ஒரு 5-6 கேள்விகள் இருக்குது. அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அடுத்து எவனாக இருந்தாலும் இந்த வீடியோ கூட கமெண்ட் பண்ணுங்கள். கரூர் துயர சம்பவம், 41 பேர் இறந்தாங்க, சரிங்களா? அதுக்கு விஜய் அண்ணா புறம் எதுக்கிட்டு ஓடிட்டார் அப்படி சொல்லிட்டு நீங்களாம் சொல்கிறீங்கல்ல. அன்னைக்கு விஜய் அண்ணாவை அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னது யார்? அன்னைக்கு அங்கே இருந்த காவல்துறையினரே நீங்கள் இங்கே வராதிங்க, வந்தால் பிரச்சனையாக சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் மட்டும் கிளம்பி போனார். அவர் மட்டும், அவர் கூட இருந்த எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களையும் வரக்கூடாதுன்னு சொன்னது அப்போ இருந்த காவல்துறை. அதுக்கான ரிப்போர்ட்டும் இருக்குது, கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, கரூர் சம்பவம் தான் விட்டுருங்க. இந்த திமுக, அதாவது ஒப்பாரி முன்னேற்ற கழகம், திருட்டு திமுக, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அவங்களோட தோல்விகள் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. ஏஷு நடந்துச்சு சென்னையில் மெரினா பீச்சில், 5 பேர் இறந்தாங்க. அது யாரோட தோல்வி? குடும்பமும் உட்காந்து மேலே ஏர்ஷோ பார்த்துட்டு இருந்தீங்க, சரிங்களா? அன்னைக்கு உளவுத்துறை தலைமை டிஜிபியாக இருந்தவர் அவங்க பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. கூட்டத்தை கணிக்க தவறுனீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், சென்னையில் ஒரு ஏர்ஷோ நடத்துகிறோம், அதுக்கான எத்தனை பேர் வருவாங்க, என்ன இருக்குது, எதுவுமே தெரியாமல் அங்கே 5 பேர் செத்துருக்கான். தலைநகரம் சென்னையில் நடந்த ஏர் ஷோவில் 5 பேர் செத்துருக்கான். அங்கேயே நீங்கள் கூட்டத்தை கணிக்க தவறிருக்கீங்க. அப்போது இங்கே விஜய் என்ன சொன்னால் சரிதானே? நடந்திருக்குல்ல. மரக்காணம் 2023 கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 22 பேர் இறந்து போனாங்க. அப்போது எந்த முதல்வர், அப்போ இருந்த முதல்வர் எந்த குடும்பத்தை போய் சந்திச்சார்? ஒன்று, கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஆள் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவறாரு. அதுக்கு இன்ஃபெக்ஷன் வந்த கலெக்டரு இது கள்ளச்சாராயம் மரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே ஆள்கிட்ட கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிட்டு 65 பேர் செத்து போகிறான். எப்படி நடந்துச்சு இது? நிர்வாக கோளாறு. உங்களை பார்த்து எவனுக்கு எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசிட்டு அதை முடிச்சுக்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தானுங்க, சரிங்களா? ஓகே, எதிர்க்கட்சியில் கூட என்ன சொல்கிறாரு, இவங்க நாங்கள் எதிரியாகவே மதிக்கலை, எதிரியாகவே நினைக்கல அப்படின்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, பெண் நிறுவனம், ஷோ டைம், ஐபேக், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள், 4 நிறுவனங்கள் சேர்ந்து பெண் நிறுவனத்துக்காக வேலை செஞ்சுது. அவங்கள யாருமே உங்களுக்கு ரிப்போர்ட்டே கொடுக்கலையா? இல்லை நீங்கள் யாருமே அரசியலுக்கான எந்த வேலையும் பண்ணலையா? யூடியூப்பை திறந்தாலே வந்த ஆடையாரு. இதெல்லாம் விட்டுட்டு டிவிக்கு கட்சியாக ரோட் மாஃபியான்னு சொல்கிறது. இன்றைக்கி நான் பேசுகிறேன்டா, நீங்கள் பேசலாம் பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகி போய் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் மீடியா பர்சன் தான் நான், பட் நான் மீடியா விட்டு விலகி 2 வருஷம் ஆச்சு. செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு அதுக்கான டைம் இல்லை. அப்படியே வேலைன்னு ஓடிட்டு குடும்பம் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது தான் கேள்வி கேட்குன்னு தோணுது. போன ஆட்சியில் கேட்டோம்ப்பா, எல்லாரையும் தூக்கி அரசு உள்ள போட்டாங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு, சரிங்களா? இப்போ அது கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி அது நடந்துச்சா? ஒரு பாட்டிமா செருப்பு எடுத்து அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தேட தனி காவல் படையை அமைச்சு தேடின குறிப்பிடா நீங்களாம் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா? ஏர் ஷோ கணிக்க தவறுனீங்க, உங்கள் கூட வந்து சொல்கிற கேட்க தவறுனீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலை. அப்பனும் பிள்ளைக்கும், அதாவது முன்னாள் முதல்வர் திரு சுடலை அவர்களுக்கும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதவாநிதி அவர்களுக்கும் அரசியல் பண்ண தெரியலை.
மக்களோட காசை எப்படி கொள்ளடிக்கலான்னு மட்டும்தான் தெரிஞ்சுது. மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பலை. அதுக்கான பதில் தான் உங்களை தூக்கி கூப்பில் உட்கார வச்சது. இன்னும் இப்படியே பேசுங்க. நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு நல்லது தான். இப்படி ஒரு கட்சி இருந்ததாகவே வரலாற்றிலே இருக்காது. எதையுமே கவனிக்காமல் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க போன 5 வருஷமாக? ஒரு ரேஷன் கார்டரா, நீங்கள் 1000 ரூபா கொடுக்க போகிறதுக்காக எத்தனை ரேஷன் கார்டு நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னு தெரியுமாடா? இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகி என் பிள்ளை இன்றைக்கி எல்கேஜி போய் படிச்சுட்ருக்கான்டா. என்ன ஒரு ரேஷன் கார்டை வாங்க முடியலடா. இப்போ தான்டா அப்ளை பண்ணி எல்லாம் ஓகே ஆகி வரப்போகுது. அப்போ நீங்கள் எந்த லட்சத்தில் ஆட்சி நடத்திருந்துருப்பீங்க? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் குமுறலை உண்டாக்கியிருக்கீங்க. அதனோட வெளிப்பாடு தோற்று உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களாம் மக்களுக்காக பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. மக்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்கள் குடும்பத்தோடு பார்த்துக்கிட்டு அப்படியே ஓடிடணும். நீங்கள் நாங்கள் மக்களுக்காக பேசுகிறோம், இது மக்களுக்காக இருக்கிறோம்னாலும் நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். விஜய் என்ன சொன்ன மாதிரி தான் வெளுத்து விடணும் உங்களெல்லாம். உங்களுக்கு பல்வீர் சிங் பல்லுப்புடன கதையும் தெரியும். மயிலாடுதுறை டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்களை வாகனம் கொடுக்காமல் டிஸ்மிஸ் செஞ்சீங்க. அதாவது சஸ்பெண்ட் செஞ்சீங்க. டிஸ்மிஸ் கூட சஸ்பெண்ட் செஞ்சீங்க. அதே மயிலாடுதுறையில் கள்ளச்சாராய விற்கிறவங்க தட்டி கெட்ட 2 பேர்த்த வெட்டி கொலை பண்ண கதையும் எங்களுக்கு தெரியும். உங்கள் ஆட்சியில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டீங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதோட வெளிப்பாடு தான் இது. இன்னமும் நீங்கள் ரியாலிட்டிக்கு வரல அப்படின்னா உங்களை கடவுளால் காப்பாற்ற முடியாது. பேசுகிறார்ல, பதில் சொல்லுங்கள். பதில் சொல்கிற பேரில் தனிப்பட்ட தாக்குதல் அண்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. அது நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கான பதில் இதிலேயே மண்ணா அப்படின்ற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு சரியான பதில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நிலைப்பீங்க, இல்லைனா காணாமையே போயிடுவீங்க.